ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையே துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு நம்மில் அநேகர் இப்படி சொல்வதை நாம் கேட்டிருக்கலாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் ஒரு காசும் வீட்டில் தங்க முடிக்கிறது. ஏதோ பொத்தலான பையிலே போட்டது மாதிரி எல்லாம் காணாமல் போயிடுது. எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீட்டிலே தங்குவதில்லை. இப்படி சொல்லி கவலைப்படுவார்கள். இனி கவலைப்படாதீர்கள், உங்களுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், நான் நீதிமான் இல்லையே, அப்படி என்றால் என்னுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்காதா? ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நீங்கள் நீதிமான். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக மேன்மையாக இருப்பீர்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இங்கே நாம் யோபுவை குறித்து வாசிக்கிறோம். நீதிமானாகிய யோபுவை குறித்து சாத்தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். கர்த்தருக்கு பயந்து நடந்த யோபுவின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருந்தது. வசனம் சொல்கிறது, அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து வைத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை கர்த்தர் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே தங்கும். சங்கீதம் 122 7ஆம் வசனம் சொல்கிறது போல, உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கும். நீங்கள் சுகத்தோடு சமாதானத்தோடு இருப்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இங்கே தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கிறது. தேவனுடைய பெட்டி அவனுடைய வீட்டில் இருந்தது நிமித்தமாக அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுடைய வீட்டில் தங்கி இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் தங்கி இருந்தது போல உங்களுடைய வீட்டில் கர்த்தருடைய வசனம் தங்கி இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே தங்கி இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகாது. பிசாசு உங்களை தொட முடியாது. கர்த்தர் வேலியடைத்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.
இதுவரை உங்களுடைய வீட்டில் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இருக்குமேயானால் இனிமேல் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். நீதிமானாகிய உங்கள் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயம் தங்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சிரசின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் தங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் வேலி அடைத்து பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் எத்தனை மாதங்கள் இருந்தன? ஏ 6, பி 3, சி 2, டி 1. இந்த கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை நினைத்து நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சாட்சிகளை நாங்கள் கேட்கும் போது கர்த்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதுபோல நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.